பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆசையோடும் மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று வாழ்ந்து மறைந்த இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆசையோடும் இன்றைக்கு மாண்புமிகு சின்னம்மா அவர்களின் ஆணைக்கு இணங்க வரப்போகின்ற தமிழக சட்டமன்ற தேர்தலில் இயக்கத்தின் சார்பில் போட்டியிட வேண்டும் என்று சின்னம்மா அவர்கள் நேற்று அறிக்கை தந்திருக்கிறார். அதற்கு இலக்கணமாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் ஆவடி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிடுவதற்கு விருப்ப மனுவை பெற்றிருக்கின்றேன். அதேபோன்று பூர்ணமல்லி சட்டமன்ற தொகுதியிலே போட்டியிட நானும் விருப்ப மனு பெற்றிருக்கின்றேன். ஆகையினால் இந்த வரப்போகின்ற தேர்தலில் தமிழ்நாடு முழுவதும் போட்டியிடுவதற்கு களம் காண்பதற்கு நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம். சின்னம்மா அவர்கள் என்ன கட்டளை இடுகிறாரோ அதை நாங்கள் நிச்சயமாக மக்களிடத்திலே சென்று மீண்டும் தமிழகத்திலே புரட்சித் தலைவி அம்மா ஆட்சி சின்னம்மாவினுடைய தலைமையில் வர வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை போட்டியிடுகின்றோம். 234 தொகுதிக்கும் இப்பொழுது விருப்ப மனுவை வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இயக்கத்தினுடைய தோழர்கள். அனைத்து தொகுதியிலும் களம் காண்போம், வெற்றி பெறுவோம். என் பேர் பி. ஏழுமலை. திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு நான் பணம் கட்டியிருக்கேன், விருப்ப மனு கட்டியிருக்கேன். அம்மாவினுடைய ஆசீர்வாதத்திலையும் சின்னம்மா புரட்சித் தலைவி சின்னம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் நான் இந்த தொகுதிக்கு போட்டியிடுறதுக்கு விருப்ப மனு பணம் கட்டியிருக்கிறேன். இந்த தமிழ்நாடு ஃபுல்லாக சின்னம்மாவுக்கு ஆதரவாளருங்க, கோடான கோடி தொண்டருங்க சின்னம்மாவுக்கோசம் இருக்காங்க. சின்னம்மா கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து ரொம்ப எழுச்சியாக நாங்கள்லாம் அம்மாவுடைய ஆசீர்வாதத்தில் எங்களுடைய தொண்டர்கள் கோடான கோடி தொண்டர்களை எங்கள் பின்னால் இருக்கிறாங்க. இந்த கட்சி வெற்றி பெறுவோம். அம்மாவுடைய ஆட்சி வெற்றி பெறுவோம். சின்னம்மாவுடைய கழகத்துக்கு வெற்றி பெறுவோம். அம்மா தான் ஜெயிப்பாங்க, இது நிச்சயம் உறுதி. உளுந்தூர்பேட்டை தொகுதியில் போட்டியிட சின்னம்மா மீது மனு கட்டியிருக்கேன். அம்மாவை நிக்க சொல்லி உளுந்தூர்பேட்டை தொகுதியில் நானும் உளுந்தூர்பேட்டை தொகுதியில் நிக்கிறதுக்கு விருப்ப மனு வாங்கியிருக்கேன். அம்மா அவர்கள் மீண்டும் தமிழகத்துக்கு ஒரு நல்ல ஆட்சியை தருவார் என்ற நோக்கோடு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களை எதிர்பார்த்து கொண்டு கிராமமாக நாங்கள் அழைத்து சென்றிருக்கிறோம். அம்மாவை அவர்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு தந்துள்ளார்கள் பொதுமக்கள். அதனுடைய அடிப்படையில் சின்னம்மா அவர்களுடைய அரசியல் வியூகங்கள் மிக முறையாக இருக்கும். அதற்கு நாங்கள் அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் கட்டாயம் வெற்றி கனியை நாங்கள் பறிப்போம். என் பேர் பாலமுருகன். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி சட்டமன்றத்திற்கு உட்பட்ட டி கொக்குளம் கிராமத்திலிருந்து வந்திருக்கிறேன். நான் திருமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்காக விருப்ப மனு வாங்கியுள்ளேன். என் பேரில் ஒரு விருப்ப மனுவும் அம்மா பேரில் ஒரு விருப்ப மனுவும் வாங்கியுள்ளேன். அம்மா பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவி சின்னம்மா அவர்கள் பேரிலும் ஒரு பாரம் வாங்கியுள்ளேன். எந்த வேட்பாளர் நிறுத்தினாலும் வெற்றி பெற்று வெற்றிக்கனியை அம்மாவின் காலில் சமர்ப்பிப்பேன் என்று உறுதியளிக்கிறேன்.